ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு Jobscompass சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎஃப் அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்குது. அம்பத்தூர்ன்றேன், அது வில்லிவாக்கத்துக்கிட்ட. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பண்டிஸ்க்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 31/5/2023 நேற்று சாயந்தரம் தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 36/2023. இதை முடித்தா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனியரிட்டி வைஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக ஒரு 50-50 தான். கிடைக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். இதில் வந்து ஓப்பனிங் அப்ளிகேஷன் ஆன்லைனில் 31/5/2023 வந்து 30/6/2023 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டரு, மெக்கானிஸ்ட்டு, பெயிண்டரு, வெல்டரு, அப்புறம் ரேடியாலஜி, பேத்தாலஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன போஸ்ட் எனக்கே தெரில. ஆக்சுவலாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 530 வேகன்சி இருக்குது. ஃப்ரெஷரு ப்ளஸ் எக்ஸ்ஐடிஐ சேர்த்து சொல்கிறேன். இதுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா, டிப்ளமோ முடிச்சிருந்தா எலிஜிபிளே கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தா எலிஜிபிள் கிடையாது, கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பியூர்லி ஃபார் கிவிங் apprenticeship ட்ரைனிங் மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஃபார் எம்ப்ளாயி. உன்னை வேலைக்கு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதனா கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cyber4426147708 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். 9:30 7:30 மணி வரைக்கும் 5:30 மணி வரைக்கும் டைம். வீக் டேஸில் அதுமாதிரி சாட்டர்டே டைமில் 9:00 12:25 வரைக்கும் டைம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கேட்டகரி டிசபிள்டாக இருந்தீங்க அப்படின்னா இதில் வர நீங்கள் எலிஜிபிள். அதாவது ஒன்லி ஸ்மால் ஃபிங்கர் டேமேஜ் கேன் ஜாயின் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். டெஃபினேஷன் ஃபார் டிசபிலிட்டி: பிளைண்ட்னஸ், லோ விஷனு, ஹியரிங்கு இம்பார்ட்டன்ட், லொக்கோமோட் டிசபிலிட்டி, செபரல் பல்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். சோர்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்: நியரஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு, எஸ்சிஎஸ்டி ஆர்கனைசேஷன், ஐடி வேர் எக்ஸிஸ்டிங். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ஃபில்லிங் ஸ்டெப் எலிஜிபிள் ஃபார் அப்ளை. இந்த டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் எம்ப்ளாய் ஷுட் நாட் பி பிஹைண்ட் த லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் அப்ளிகேஷன். நீங்கள் என்ன தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 15-24 வயசு இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து ரயில்வேல இருக்கார் அப்படின்னா த கண்டிஷன் டஸ் நாட் அப்ளை டு வார்ட் ஆஃப் ரயில்வே ஹூ அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் சப்மிட் காப்பி ஆஃப் ஐடென்டி கார்டு, சர்வீஸ் சர்டிஃபிகேட். இப்போது எங்கள் அப்பா வந்து ரயில்வேல இருக்கார் அப்படின்னா நான் அப்ளை பண்ண போகிறேன்னா எனக்கு ஐடி கார்டு தேவைப்படும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஐடி கார்டுனா சர்வீஸ் சர்டிஃபிகேட் ரெண்டுத்தில் என்ன ஒன்று வச்சு கொடுக்கணும். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 15-24 வரைக்கும் இருக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட் 3 வருஷம் ஃபார் ஓபிசி, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் 10 வருஷம் ஃபார் பிடபிள்யூ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிஸ்ட் 1 வருஷம் கோர்ஸு, 1 வருஷம் ட்ரைனிங்கு, 10th முடிச்சிருந்தால் போதும். அண்ட் ஆல்சோ போசஸ் த நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இந்த நோட்டிஃபைட் ட்ரேடு. நீங்கள் எந்த ட்ரேடில் இருக்கீங்களோ அங்கே நேஷனல் NTC சர்டிஃபிகேட் இருக்கணும் ஒகேஷ்னலாக. அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலாக இருந்தாலும் ஓகே தான். 1 year and above இருக்கணும் அப்படி வச்சுருக்காங்க. அண்டர் 10+ சிஸ்டம் தான் முடிச்சிருக்கணும். 10th மேக்ஸிமம் 50% மார்க் இருக்கணும் வித் சயின்ஸ் மேக்ஸில். இதுவும் அதே தான், சேம் தான். பட் இதில் வந்து மேக்ஸ் சயின்ஸ் கேட்கல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கார்பெண்டர், பெயிண்டரு, ப்ரோக்ராம் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கலாம். இது நல்ல ஜாப். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10th 50% மார்க் இருக்கணும். அப்புறம் NTC சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷருக்கு அதே தான். 10th முடிச்சிருந்தாலே போதும். அண்டர் +2 சிஸ்டம் தான். ஷுட் பி பாஸ் 10th ஸ்டாண்டர்டு அண்ட் மேக்ஸ் அண்டர் 10+2 சிஸ்டமு. கார்பெண்டர் இதுக்கெலாம் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். ஓகேங்களா? ரேட்டு ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷுட் பாஸ் அவுட் 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6000 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 7000. அதுக்கப்புறம் அந்த நேஷ்னல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் அதில் ஹோல்டர், அவங்களுக்குலாம் வந்து 7000 இருக்கும். எப்படி அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 31/5/2023 30/6/2023 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் மோடு மட்டும்தான். அப்புறம் கேண்டிடேட் வந்து அப்ளைடு யாரெல்லாம் பண்ணணுமோ அவங்க இந்த வெப்சைட்டில் போய் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஃபார்மேட்டு, ஃபீஸ் 100 rupees. SC/ST ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிள் இல்லை. ஓகேங்களா? ஃபீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி தான் பே பண்ணணும். மோட் ஆஃப் கமிஷன்ஸ், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் மெரிட் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் 10th மார்க் ஷீட் வச்சு மெரிட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் ஆஃப் ட்ரேடு: நீங்கள் ஒரு வாட்டி அலாட்மெண்ட் பண்ணிட்டு அந்த ட்ரேடில் திருப்பி பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ஒரு ஜாபுக்கு போனாலும் அதை கண்டக்ட் பண்ணாமல் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில கைட்னஸ்லாம் கொடுத்துருக்காங்க, டிக்ளரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். உங்களுக்கு நோ எம்ப்ளாயிஸ் கேரண்டட் டு த அப்பண்டிஸ் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ரைனிங். இதை முடித்தா நமக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் வேலை கிடைக்காது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. பட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த அப்பண்டிஸ் வந்து யாருக்கெல்லாம் உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10th முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கிடைச்சா போதும், ஒரு 7000 கிடைச்சா போதும், எனக்கு ஒரு பயிற்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கவங்க இதில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஜாப் தான்.
அப்ளை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ஜாப் உனக்கு ரயில்வேயில் வேலை வேணுன்றவங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு பெட்டரான ஜாப் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.